ஹலோ டிராவலர்ஸ், இந்த வீடியோவில் 2025 தை மாதம் தைப்பூச பயண வழிகாட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னாலும், ஏற்கனவே பழனிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலும், இந்த வருஷம் 2025 எப்படி வரணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியான கோயில்களை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது தைப்பூசத்துக்கு பழனிக்கு வந்து பாத யாத்திரையாக வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் காரு பஸ்ஸில் வந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்க்காம வராதிங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, தைப்பூசத்தப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு இடத்துல இருக்கும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து எது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அலைய தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நல்லபடியாக நீங்கள் சாமி கும்பிட்டு உங்களால் நல்லபடியாக வந்துட்டு திருப்பி உங்கள் ஊருக்கு போக முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எது எங்கே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாங்க. அதே மாதிரி யாராவது பழனிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. உங்களுக்கு வீடியோவில் 2025 தைப்பூசம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காகவே கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருந்து 180 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து எல்லார்ட்டையுமே நாங்கள் விசாரித்தோம். மேலே வந்து கோயில் ஸ்டாஃபுக்கிட்டையும் சரி, கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸுக்கிட்டையும் சரி, எல்லார்ட்டையுமே நாங்கள் பேசி தெளிவாக தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோயில் திறக்கிற நேரம், டைம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் தான் கோயில் திறப்பாங்க, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 25 இன்னும் 15 நாள் தான் வந்து தைப்பூசத்துக்கு இருக்குது. இப்போதைக்கு கூட்டம் ரொம்ப அதிக அளவில் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு உள்ளார வந்துட்டு வெஹிக்கிள்ஸ், எந்த வெஹிக்கிள்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. காராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தோஸ்து, சில பேர்லாம் வந்து பாத யாத்திரையாக வர்றவங்க தோஸ்து, குட்டியான இதுலலாம் வந்து வருவாங்க. எதையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ உள்ளே வந்து நீங்கள் பழனிக்குள்ளார நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு தைப்பூசத்துக்கு வந்து பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸ் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அந்த பாஸை நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா இங்கே வந்து தான் நீங்கள் பழனி வந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். பழனியில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி பாஸை வாங்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நேராக வந்து தான் வந்து பாஸை வாங்குற மாதிரி இருக்கும். இன்னும் பாஸ் கொடுக்க ஆரம்பிக்கலை. பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் போஸ்ட் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பாஸ் வாங்குங்க. ஓகேங்களா? பாஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து காராக இருந்தாலும் இல்லை உங்கள் வெஹிக்கிள் எதில் நீங்கள் வந்திருந்தாலுமே அதை வெளியில் நிப்பாட்டிட்டு தான் வரணும். ஓகேங்களா? நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களோட லேண்ட்மார்க் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடி எடுக்கிற கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். முடி எடுக்கிறது, அதாவது பழனிக்கு வந்து மொட்டை போடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பில்டிங்கு. அந்த கட்டடத்தை உங்கள் லேண்ட்மார்க்காக சூஸ் பண்ணிக்கோங்க. எதனால் அதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் போக சொல்கிறேன். ஓகேங்களா? அதை லேண்ட்மார்க்காக சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மலை ஏறுறதுக்கு பழனி மலையில் எப்போவுமே வழக்கமாக ஏறுறதுக்காக ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து பழனி மலை ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா மொட்டை எடுக்கிறத, அந்த மொட்டை எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு நீங்கள் பழனி மலை ஏறுறதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லேண்ட்மார்க்கு. நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து மொட்டை எடுத்துருங்க. மொட்டை எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு செருப்பு வைக்கிறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வெஹிக்கிளில் நீங்கள் வச்சிடுறது நல்லது. வெஹிக்கிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் மலை ஏறதுக்கு பக்கத்துலேயே செருப்பு வைக்கிற இடம் இருக்குது. ஆனால் தைப்பூசத்தப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால அங்கெல்லாம் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அங்கே நீங்கள் வந்து வச்சுருங்க. நீங்கள் செருப்பு வைக்கிறப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை எக்கார்ந்த கூட தொலைச்சிடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. முடி காணிக்கை செலுத்துகிற இடம் பார்த்தீங்களா, அதோட ரைட் சைடில் தான் வந்துட்டு ஃபோன் வந்து வைக்கிற இடம். ஸோ மலை மேலே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் மலை மேலே ஃபோனை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்குமே அபராதம் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காரு இல்லை வண்டியில் வந்தீங்க அப்படின்னா ஃபோனை வந்து வண்டியிலே வச்சுட்டு வந்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா எப்போவுமே வழக்கமாக வந்து பழனி மலை ஏறுறதுக்கான ஒரு விநாயகர் கோயில் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு இடம் இருக்குது ஃபோன் வைக்கிறதுக்காக. அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். வெறும் 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எத்தனை ஃபோன் வச்சாலுமே 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 5 ரூபா கொடுத்து அங்கே ஃபோனை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம செப்பல் வைக்கிற இடத்த பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு முடி காணிக்கை செலுத்துகிற இடத்த பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபோன் வைக்கணும். முடி காணிக்கை செலுத்துகிற இடத்துக்கு பார்த்தாலே ஃபோனை வச்சிடணும். அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளார வந்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் போலீஸ் ஸ்டேஷன், பழனி போலீஸ் ஸ்டேஷன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவோ, குழந்தைங்க யாராவது காணோம், இல்லை யாராவது பெரியவங்களை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் மலையிலையோ இல்லை கீழேயோ எங்கே மிஸ் பண்ணிட்டாலும் நேராக இங்கே வந்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் இங்கே வந்துட்டு இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கேருந்து அலௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே மலையில் மேலேயும் கேட்கும் கீழேயும் கேட்கும். ஸோ யாராவது மிஸ் ஆகிட்டாங்க இல்லை ஏதாவது பொருள் துறந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து தேவைப்படும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா பொருட்கள் பாதுகாக்கிற இடம் இருக்குது. இங்கே போய் நான் கேட்டுட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக்கர் கணக்கெல்லாம் கிடையாது, ஒரு பேக்கு கணக்கு தான். ஒரு பேக் வச்சிங்க அப்படின்னா 10 ரூபா. அது சின்ன பேக் பெரிய பேக் அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு பேக் வச்சிங்கன்னா 10 ரூபா. உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் கொடுத்துட்றாங்க, அதுக்கு பெரிய சைஸில் பூட்டு இருக்குது. ஸோ சாவி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்கள் பொருட்களை பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்தில் இருக்க இந்த இடத்துல வந்து இது தேவஸ்தானத்தாலே நடத்தப்படுறதுனால நீங்கள் சேஃபு, பயப்பட தேவையில்லை. பொருளை இங்கே வச்சுட்டு நீங்கள் மலையேறலாம். யாராவது உங்கள் கூட வர்றவங்களோ இல்லை உங்களுக்கோ உடம்பு சரியில்லை, இல்லை நடக்க முடியாதவங்க, உடல் ஊனமுற்றவங்க, வயதானவங்கலாம் பழனி மலைக்கு வர்றீங்க அப்படின்னா, இல்லை குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு தேவஸ்தானத்துலேருந்தே ஃப்ரீ வெஹிக்கிள் வச்சுருக்கிறாங்க. அது வந்துட்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதில் நீங்கள் ஏறி மலையேற இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம், இல்லை விஞ்சுக்கு நீங்கள் போகலாம், இல்லை ரோப் காருக்கு போகலாம். எங்கே வேணாலும் வந்து அதில் ஏறி ஃப்ரீயாகவே போய்க்கலாம். அதுக்கு கட்டணம் எதுவுமே வசூல் பண்ணுறது கிடையாது. ஆனால் தைப்பூசத்தப்போ ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால அதெல்லாம் எந்த அளவுக்கு இயங்கும்னு தெரில. நாங்கள் டேரெக்டாக பேசினப்ப கண்டிப்பாக நாங்கள் ஓட்டுவோம், ஆனால் கூட்டம் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதை முடியாதவங்க பயன்படுத்திக்கங்க. மலையேறதுக்கு வழக்கமாக ஏறுற இடத்துல நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு முடி எடுக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல இருந்து தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் தைப்பூசத்தன்னைக்கு கை குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, உடல் ஊனமுற்றவங்க, ரொம்ப வயதானவங்கலாம் மலையேறதை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. நீங்களாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரோப் காரை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விஞ்சை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், வயதானவங்களாக இருக்கட்டும், உங்கள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முந்தியெல்லாம் ஓட வேணாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா தைப்பூசத்தை அன்னைக்கு படிக்கட்டில், அதாவது கீழே நீங்கள் ஏற ஆரம்பித்ததுலேருந்தே கூட்டம் அதிகமாக இருக்கும். உங்களை வந்துட்டு படிக்கட்டிலே நிப்பாட்டி தான் விடுவாங்க. கேட் பை கேட்டாக தான் விடுவாங்க. கேட்டு நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த கேட்டில் வந்து அடைச்சி தான் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்க முன்னாடி போயிட்டாங்க, நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்க முன்னாடி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைங்களை கையிலேயே வச்சுக்கோங்க. மலை ஏற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா படிக்கட்டில் போகல உங்களை தடுத்து தான் விடுவாங்க. அப்படி தடுத்து விட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தண்ணி வசதி, குடி தண்ணீர் வசதி இருக்குது. இடையில வந்து பாத்ரூம் வசதி இருக்குது. ஆண்கள் பெண்களுக்குன்னு தனியாகவே இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக தான் இது வரைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நீட்டாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா தரிசனம் இருக்குது, 100 ரூபா தரிசனம் இருக்குது, ஃப்ரீ தரிசனம் 3மே இருக்குது. கியூவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் எந்த டிக்கெட்டில் போனாலுமே உட்கார்றதுக்கு அங்கங்கே சீட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கியூவில் நிற்கலே உட்காந்து போகிறதுக்கான நிறைய வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வசதிகளுமே ரொம்ப நீட்டாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப முண்டி அடிக்காமல் தள்ளிக்காமல் பொறுமையாக வெயிட் பண்ணி நிதானமாக முருகனை வந்து தரிசிங்க. நம்ம முருகன்ட்ட என்ன கேட்கணுங்கிறதே மறந்துட்டு முருகனை பார்த்து அவரோட அழகில் மெய் மறந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு வந்து சாமி கும்பிடவும் பொறுமையாக நிப்பாட்டி தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்தோடனே தங்க கோபுரத்தை பார்க்கலாம். தங்க கோபுரத்தை பார்த்தீங்க அப்படின்னா முருகனே மேலே உட்காந்துருக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல நின்று தங்க கோபுரத்தில் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு போகரோட ஜீவசமாதி இருக்குது. அங்கே வந்து தைப்பூசத்தை அன்னைக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அலோவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. போகரோட ஜீவசமாதியை பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விநாயகர் சிலை இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு மாலையை கலட்டுறவங்கலாம் கலட்டுவாங்க. ஸோ நீங்கள் சாமி கும்பிட்றது அப்படின்னா அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் நீங்கள் ஓய்வு எடுக்கிறது அப்படின்னா ஓய்வு எடுத்துக்கலாம். அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பஞ்சாமிர்தம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கியூ நின்றுக்கிட்டு இருக்குமா. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை அன்னதானத்துக்காக தான் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. 1 hour வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒருத்தான சாப்பாடு தான், நல்லபடியாக நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி வெளியில் வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கொடிமரமும் ஒரு மயிலும் இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு அந்த இடத்துல தான் ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. மாலை கலட்டுறவங்க ஒரு சில பேர் அந்த இடத்துலையுமே மாலை கலட்டுவாங்க. ஒரு சில பேர் வீட்டுக்கு போய் மாலை கலட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல கும்பிட்டுட்டு நீங்கள் இறங்கிடலாம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க தொட்டில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தங்கரதம் இருக்கும். தங்கரதம்லாம் இப்போதைக்கு க்ளோஸில் தான், நாங்கள் போயில க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ச் இருக்கும். விஞ்சுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோயிலை சுற்றி வர்றீங்கல்ல மேலே, அப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பின்புறம் விஞ்சுக்கு டிக்கெட், விஞ்சுக்காக இருக்கட்டும் ரோப் காருக்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரே இடத்துல தான் டிக்கெட் எடுக்கணும். அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் ரோப் காருக்கு வந்துட்டு அந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ரோப் கார் இருக்கும். ஆனால் விஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலோட ஃப்ரண்ட் சைடில் வரணும். நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வந்து தான் ரோப் காருக்கு ஏறுற மாதிரி இருக்கும். விஞ்சுக்கு டிக்கெட் எடுக்கிறது அப்படின்றது ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் ஏறுறது ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரி ரோப் காருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு ரோப் கார் இருக்குது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்களால் நல்லபடியாக கீழே இறங்கி படிக்கட்டிலே வர முடியும் அப்படின்னா படிக்கட்டிலே இறங்கி வந்துருங்க. ரோப் காருக்கு விஞ்சுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 to 4 hour கூட வெயிட் பண்ணுற மாதிரி வரும். சாமி பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வரும். முடியும் அப்படின்னா நல்லபடியாக படிக்கட்டில் இறங்கி வந்துடுறதே நல்லது.
மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கீழே இறங்கி வரையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இறங்குற வழியை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நீங்கள் கீழே இறங்கி வந்துடலாம். நீங்கள் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அறுபடை வீடில் 3ஆம் படை வீடான திரு ஆவினம்குடி இருக்குது. அங்கே போய் நீங்கள் சாமி கும்பிட்றதுனா சாமி கும்பிட்டுட்டு, பழனினாவே என்ன ஃபேமஸ், பஞ்சாமிரதம் தானே, பஞ்சாமிரதத்தை வாங்கிக்கிட்டு வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு எதுவும் பொருள் வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போயிருங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபோனை ஃபஸ்ட்டு வாங்கிருங்க. ஃபோனை வாங்கிக்கோங்க. அந்த டோக்கனை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஃபோன் வாங்குறது ரொம்ப சிரமமாயிடும். ஸோ அதனால் கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபோனை வாங்கிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாலை போட்டு நம்ம சேனல் மூலமாக நானே வந்து மாலை போட்டு நானும் என் தங்கச்சி கேமராமேன் கீர்த்தியுமே வந்துட்டு வரப்போகிறோம். நாங்கள் வந்து முன்னாடியே வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வருஷம் பாத யாத்திரை பழனிக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் வெளிநாட்டில் இருந்ததுனால வர முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பியும் வந்து பாத யாத்திரை எங்கள் ஊரில் இருந்து பழனி மலைக்கு 5 நாள் நடந்து வரணும். ஸோ நான் நடந்து வரப்போகிறோம். ஸோ நம்ம வர்ற வழியில் வந்து நம்ம என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன பண்ணுறோம், முருகனுக்கு வந்து எவ்வளவு கூட்டங்கள் வருது, முருகனை பார்க்க எத்தனை லட்சம் பக்தர்கள் வர்றாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம தொடர்ந்து வீடியோவாக போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் எங்கெங்கே என்னென்ன பண்ணணுங்கிறத ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். பழனி மட்டும் கிடையாது, அறுபடை வீடுகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு கோயில்களாக இருக்கட்டும், அடுத்ததாக இந்தியாவில் இருக்க எல்லா கோயில்களுக்குமே போகலான் இருக்கோம். இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்க கோயில்களுக்கும் போகிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது, எங்களுக்கு காசு கொடுத்து உதவி பண்ண வேணாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நம்ம வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. லைக்கை போட்டு இன்னும் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஸோ தயவுசெய்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. தயவுசெய்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேமராமேன் கீர்த்தியுடன் உங்கள் நண்பன் அருண். பாய்.